புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் திருச்செந்தூரில் பெண் பயணியை ஏற்ற மறுத்து அவதூறாக பேசிய வீடியோ வெளியான நிலையில் நடத்துனர் மற்றும் பேருந்து மீது நடவடிக்கை. அப்ப மத்தவங்கள ஏறிக்கிறாங்களே என்ன? காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களே ஏத்த மாட்டேங்கிறீங்க? ஏங்க நாங்க டிக்கெட் எடுத்தாங்க போறோம். திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடிக்கும் தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூருக்கும் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே காயல்பட்டினம் வழியாக சென்று வருகிறது. இதனால் காயல்பட்டினம் வழியாக செல்லும் பேருந்துகளில் எப்போதுமே பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி செல்லும் தனியார் பேருந்துகளில் வருமானத்திற்காக இடைநிறுத்த ஊர்களில் உள்ள பயணிகளை முதலில் ஏற்றாமல் தூத்துக்குடி செல்லும் பயணிகளை மட்டுமே முதலில் ஏற்றுவதாகவும் மற்ற பயணிகளை பேருந்து செல்லும் முன்தான் ஏற்றுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் நேற்றைய தினம் தனியார் பேருந்தில் இஸ்லாமிய பெண் ஒருவர் ஏற முயன்றபோது அந்த பேருந்தின் நடத்துனர், இது என்னுடைய பேருந்து, கிளம்பும் போது நீங்கள் ஏறினால் போதும் என்று தடுத்து பேசுகிறார். நாங்கள் டிக்கெட் எடுத்துதானே செல்கிறோம், எதற்கு நீங்கள் ஏற்ற மறுக்கிறீர்கள் என்று கேட்க, அதெல்லாம் முடியாது, பேருந்து செல்லும் போதுதான் ஏற வேண்டும் என்று பேசுகிறார். மேலும் அப்படியெல்லாம் டிக்கெட் எடுத்து நீங்கள் வர வேண்டாம் என்று மிகவும் தரக்குறைவாக பேசுகிறார். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அப்ப மத்தவங்கள ஏறிக்கிறாங்களே என்ன? காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களே ஏத்த மாட்டேங்கிறீங்க? ஏங்க நாங்க டிக்கெட் எடுத்தாங்க போறோம். மேலும் இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து இன்று திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் செண்பகவள்ளி தடுத்து நிறுத்தினார். தொடர்ந்து அங்கிருந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை நடத்தியதில் அந்த வீடியோ காட்சியில் இருந்த நடத்துனர் புதியம்புத்தூர் பகுதியை சேர்ந்த வீரபுத்திரன் என்பதும் அவர் இன்று பணிக்கு வரவில்லை என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பேருந்தை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு சம்பவத்தில் உள்ள நடத்துனரையும் ஓட்டுநரையும் திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உடனடியாக அழைத்தனர். அங்கு வந்த அவர்களிடம் நேற்றைய தினம் நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டனர். மேலும் பேருந்து பயணிகளிடம் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் உங்களுக்கு லைசென்ஸ் வழங்குவதாக கூறி இனி நடக்கக்கூடாது என்று எச்சரித்தனர். மேலும் இந்த வீடியோ காட்சியில் உள்ள நடத்துனர் வீரபத்திரனின் லைசென்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளதாகவும் அந்த தனியார் பேருந்து மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் செண்பகவள்ளி தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோல் எந்த பேருந்து ஓட்டுநரோ நடத்துனரோ நடந்து கொண்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.